வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இந்த பாரதிய ஜனதா நடுவண் அரசு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வில் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்றவருடைய பெயரை எடுத்திருக்கிறது. இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? ஏற்கனவே பல வேலைவாய்ப்பு திட்டங்கள், ஏற்கனவே வெகு ஆண்டுகளாக இருந்த வேலைவாய்ப்பு திட்டங்களில் இந்திரா காந்தி, மகாத்மா காந்தி போன்றவர்களின் பெயர்களையே நீக்க பாரதிய ஜனதா அரசு முயற்சித்தது. இந்த சூழலில் நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? இங்கு மட்டுமல்ல, பொதுவாக நமது தமிழகத்திலேயே கூட எந்த அரசு வருகிறதோ அந்த அரசு முந்தைய அரசு வைத்த பெயர்களை மாற்றுவது அல்லது அவர்களது அடையாளமாக அவர்கள் விட்டு சென்ற விஷயத்தை முழுவதுமாக அளிப்பது என்று எந்த அரசையும் குறை சொல்லாத முடியாத அளவிற்கு இரண்டு அரசுகளும் மாறி மாறி செய்கின்றன. இதே நிலை நடுவண் அரசிலும் செயல்படுகிறது. இதே போல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளிடம் இந்த பண்பு இருக்கிறதா? இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இது சரியான ஒரு விஷயம்தானா? அல்லது இது ஒவ்வொரு அரசும் தன்னுடைய காழ்ப்புணர்வோடு பார்க்கின்றார்களா என்பதெல்லாம் குறித்து விரிவாக இன்றைய விவாத அரங்கத்தில் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்து அவர் தரப்பு நடுவண் அரசின் கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஷேக் தாவூத் அவர்களும் இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் இதுபோன்ற நலத்திட்டங்களுக்கான பெயர்கள், விருது வழங்குவதற்கான பெயர்கள் மாற்றுவதில் என்னென்ன அரசியல் இருக்கிறது என்பது குறித்து அவருடைய வரலாற்று அனுபவம் சார்ந்த விஷயங்களை நமக்கு பகிர இருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்த விவாத அரங்கில் அவரது கருத்துக்களை, ஏனென்றால் இந்த விஷயத்தை கடுமையாக விமர்சித்தது காங்கிரஸ் கட்சி தான். ஆக அந்த கட்சியினுடைய குரலை இங்கு பதிவு செய்ய இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், கோபின் சார், உங்களிருந்தே ஆரம்பிப்போம். எப்பவுமே பாரதிய ஜனதா தான் விவாதங்களை தலைப்புகளை தரது முழுக்க பாரதிய ஜனதா தான். அது அடிப்பில் உங்கள்கிட்ட இருந்தே கேட்போம். இப்ப அந்த பெயர்கள், இப்ப விருது ஆண்டாண்டு காலமா, இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு விருது, ஒரு அமைப்பு, ஒரு நலத்திட்டம், ஒரு இயக்கம் வைக்கும் போது சர்தார் வல்லபாய் படேல், கோவால்கார், சர்வார்கார் அப்படின்னு உங்களுடைய தலைவர்களை நீங்க மரியாதைக்குரிய நினைக்கக்கூடிய தலைவர்கள் பெயர்களை வைப்பதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது. அதையுமே ஆட்சேபனை செய்வார்கள் இடதுசாரிகள்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் அதற்குள்ள போக விரும்பல. ஆல்ரெடி ஒரு பெயர் இருக்கு, அந்த பெயரை ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது பெயரை மாத்தி எங்களுடைய பெயரை வைத்துக் கொண்டால் அது குற்றம். அது மாதிரி இல்லை. இதுல நாங்க என்ன நினைக்கிறோம்னா, வாஜ்பாய் அவர்கள் தங்க நாற்கர சாலை திட்டத்தை அருமையா கொடுத்தார் இந்தியாவுக்கு. காங்கிரஸ் அரசாங்கம் வந்தோடனே முதல் வேலை என்ன பண்ணாங்கன்னா, சோனியா காந்தியினுடைய படமும் மன்மோகன் சிங்கினுடைய படமும் இந்தியா முழுக்க சாலைகளை வச்சுட்டாங்க, தங்க நாற்கர சாலை தந்த தலைவர்கள் மாதிரி. ஆனா அந்த திட்டங்களை முழுமைப்படுத்தி இந்தியா முழுக்க இணைத்து இந்தியா முழுவதும் தங்க நாற்கர சாலை, அதாவது சாலைகள் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தவர் வாஜ்பாய். அவருடைய படத்தை உடனடியாக அரசு வந்த உடனே எடுத்துட்டாங்க. அதில் வாஜ்பாயினுடைய பெயர் கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் நீங்க அந்த ஹைவேஸ்ல போற டிரைவர் கிட்ட கேட்டீங்கன்னா வாஜ்பாய் போட்ட ரோடுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் படத்தை வைத்துக் கொண்டதனால் உங்களை யாரும் சொல்லல. இன்றைக்கும் வாஜ்பாய் போட்ட ரோடுங்க இது, தங்க நாற்கர சாலை என்றால் வாஜ்பாய் போட்ட ரோடு. அதனால பேர் என்பது ஒரு அரசனுடைய முடிவு. அதே போ நாங்க பண்ணது பாத்தீங்கன்னா, இந்த பெயர் இந்திரா காந்தி அவர்கள் பெயர்ல ராஜ்பாஷா புரஸ்கார் அவார்டு, ஆமா, இந்தியினுடைய இந்திக்காக வழங்கப்படுகின்ற, அதே மாதிரி ஆமா ஆட்சி மொழி விருது, அதே மாதிரி ராஜீவ் காந்தி ராஷ்டிரிய புஸ்தக் லேகன் புரஸ்கார் அப்படின்னு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கோம்னா, ராஜ்பாஷா கீர்த்தி புரஸ்கார் அப்படின்ற பெயரும் ராஜ்பாஷா கௌரவ் புரஸ்கார் யோஜனா அப்படின்ற பெயர்லயும் வழங்கப்படும் சொல்லியிருக்கோம். இதுல எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களோ அல்லது நீங்க சொன்ன மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேலோ, சாவர்கரோ, குருஜி கோல்வால்கரோ அவருடைய பெயரை எங்கேயுமே நாங்க திணிக்கல. இருக்கின்ற விருதுக்கு இருக்கின்ற பெயர் அப்படின்னு வந்திருக்கு. காங்கிரஸ்காரர்கள் தான் இந்த மாதிரியான பெயர்கள் இருந்தால்தான் தங்களுடைய பெயர் மக்கள் மத்தியில நினைவுல இருக்கும். ஏன்னா நல்லது பண்ணா நினைவுல இருக்கும்னு நினைக்கல அவங்க. இந்த விருதுகள்ல பெயர் இருந்ததுன்னா பர்மனண்டா அந்த பேர் விருதுகள்ல சொல்லிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. நாங்க அது நினைக்கல. மக்களுக்கு நல்லது பண்ணி எங்களுடைய பெயர் வந்தா போதும், இதை மாதிரி பெயர்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்பது எல்லா அரசாங்கமும் செய்யக்கூடிய விஷயம். ஆனா எங்களுடைய பெயரை நாங்கள் திணித்துக் கொள்ளவில்லை. அதையும் பேரை திணிக்கல. ஆனா அவங்க பேர் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு இருக்கு. இருக்குல்ல, எல்லா அரசாங்கத்துக்கும் இருக்குல்ல. காழ்ப்புணர்ச்சி அல்ல, எல்லா அரசாங்கத்துக்கும் இருக்கின்ற விஷயம் தானே. ஏன் இப்ப நீங்க உங்க பெயரை வச்சு நாங்க இப்ப விருது கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது இல்ல, ஒரு காழ்ப்புணர்ச்சி என்பது எங்க தெரியுங்களா வரும்? காழ்ப்புணர்ச்சி என்பது எங்க தெரியுமா வரும்? இதுல இந்திரா காந்தி பெயரை நீக்கிவிட்டு இதுல நாங்கள் வாஜ்பாய் பெயரையோ அத்வானி பெயரையோ நாங்கள் இதில் செருகி இருந்தா இது காழ்ப்புணர்ச்சி. இது காழ்ப்புணர்ச்சி அல்ல. தேவையற்ற இடத்திலெல்லாம் இவர்களுடைய பெயர் தேவையில்லை. தேவையான இடத்திலே இருக்கட்டும், அது தவறு கிடையாது. தேவையற்ற இடங்களில் எல்லாம் நீங்க எது எடுத்தாலும் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தியை தவிர்த்து இந்த தேசத்திற்கு யாருமே பாடுபடவில்லையா? எவ்வளவு காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. இவர்களுக்கு முன்னால பேர் சொல்ல சுதந்திரத்துக்கு போராடியவர்கள் இருக்காங்க. காங்கிரஸ்ல
நிலையாக, அதாவது நீதிமான்களாக இருந்தவர்கள்லாம் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க. ஏன் அவர்களுடைய பெயர்கள்லாம் எங்கேயுமே வரலையா? வெறும் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, அடுத்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இப்படி என்று இவர்களுடைய பெயர் மட்டும்தான் காங்கிரஸ்ல நிலைக்க வேண்டும் என்பது நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் பாரதிய ஜனதா கட்சி சொல்றது. கரெக்டா சுதந்திரத்துக்கு போராடியவர்களே நீங்கள் மறைக்கிறீங்க, சரித்திரத்திலேயே எடுத்துடுறீங்க, சரித்திரத்திலேருந்தே தூக்கியாச்சு அவங்களாம். காந்தி நேருவை தவிர்த்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு இன்னைக்கு பிள்ளைங்க கேட்டீங்கன்னா நேரு மாமாவும் காந்தி தாத்தாவும் தான் சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கு பாடங்களிலே கூட இருக்குது. இதற்கு மேலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸில் இருந்து பாவம் அவரையும் ஒரு 20 வருஷமா அவருடைய குடும்பத்தை வேவு பார்த்தது கூட காங்கிரஸ் அரசாங்கம் இன்னைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த தேசத்துக்கு விடுதலைக்காக போராடி ஐஎன்ஏ என்ற மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்கிய ஒரு இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்தவர் சுதந்திரம் வாங்குவதற்கு அவருடைய குடும்பத்தை கிட்டத்தட்ட 20 வருடங்களாக வெளிநாட்டில் இருந்த குடும்பத்தை வேவு பார்த்திருக்காங்க காங்கிரஸ்காரர்கள். அதனால இந்த மாதிரியான இருப்பவர்களுடைய பெயர்கள்லாம் தேவையில்லை. அதான் எங்களுடைய முடிவு. அதாவது இதுல வந்து நீங்க 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. நாங்க ஒண்ணு எங்க பேரை சேர்க்கலன்னு இருக்கீங்க. பட் அவங்க பேரை நீக்கினதுக்கு ஒன்னும் பெரிய அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இந்த காந்தி குடும்பங்கள் என்ன செய்தது நாட்டுக்குங்கிற ஒரு கேள்வியை நீங்க வச்சிருக்கீங்க. சோ அந்த அரசியலோட தான் அது நீக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணும் இல்லை. சார் பாலு சார், நீங்க வந்து இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா அரசு இந்த காந்தி குடும்பங்களின் பெயர்களை நீக்குவதை நீங்க எவ்வாறு பாக்குறீங்க? இதுல வேற என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? பொதுவாக இன்றைய அரசியல் வந்து எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்பதுதான் இதில் அடையாளம். அவர் சகோதரர் கோபிகிருஷ்ணா பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட எப்படி சொன்னார்னா, நீங்கள் வாஜ்பாய் பேர் எடுத்தீங்க, நாங்கள் உங்கள் பேர் எடுக்கிறோம், அவ்வளோதானே. அதாவது இது என்னென்னா அந்த ஏட்டிக்கு போட்டியாக நம்ம செய்வது என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு தான் வருது. அதுக்கு மேலே அவர் சில வார்த்தைகள் சொல்கிறார், அவருடைய தனிப்பட்ட கருத்தோ பொது கருத்தோ, அதை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பல. ஆனால் பொதுவாக இந்த பெயர் மாற்றம்ங்கிறது போல என்ன முதல்ல நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த விருதுகளே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்த அளவு இந்திக்கு மிக கடுமையான எதிர்ப்பை தந்திருக்கக்கூடிய ஒரு ராஜ்ய பாஷா அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு உடன்பாடு இல்லை. ராஜ்ய பாஷா, பாஜ்ய பாஷா, நீங்க என்ன வேணாலும் பேர் சொல்லுங்க. அதுல வந்து பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் வேறுபாடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சம்ஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்காக அவங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்கிறத நம்ம மறக்கலை. அப்போ அதுக்கு வந்து பலவாரியாக பேசப்பட்டது. இப்போ என்ன சொல்ல போனால் தமிழிசை சவுந்தரராஜனும் நானும் தான் ஒரு நேர்காணலில் அதை பற்றி பேசணும், விவாதித்தோம். ஆனால் என்ன வருது என்று சொன்னால், இது எல்லாமே எப்படி வருகிறது என்று சொன்னால் 2 வகையான ஒரு போக்கு, சிந்தனை போக்கு இருக்கு. ஒன்று என்னன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் அல்லது ஆரிய மேலாண்மையான அந்த மாதிரி சமஸ்கிருதம் சார்ந்த அல்லது ஆரிய மேலாண்மை சார்ந்த பெயர்களை சூட்டுவது அப்படிங்கிறதுல 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அது நீங்கள் வந்து ஒரு ராக்கெட்டை விட்டால் கூட ஆரியப்பட்டான்னு பேர் வைக்கலாமா, அப்படி வைக்கலாமா, அப்படி வைக்கலாம், இதெல்லாம் வருது. அது காங்கிரஸ்லையும் இருக்குது, இப்போ பாஜகலையும் இருக்குது, அவ்வளோதான் அதில் வருது. அப்போது இந்தியை பொறுத்த அளவில் தமிழகத்தில் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அது வேணான்னு நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன தேவை இருக்குது? அது தேவையே இல்லை அப்படின்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் வந்து இந்த மொழி பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட ஒரு 40களுக்கு முன்னால் இருந்தே இருக்குது. இந்தியாவில் முதல்ல தேசிய விடுதலை போராட்டம் நடந்த காலத்தில் அன்றைக்கு வந்து பாஜக இருக்கக்கூடிய வாஜ்பாய் போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த இதில் இருந்தவங்க தான். வாஜ்பாய், ஷியாம் பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் எல்லாம் இருந்தது தான். அப்போ என்ன பேசப்பட்டது என்று சொன்னால், அந்த அவரவர்களுடைய தாய்மொழிக்கான ஒரு முன்னுரிமை தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை மாகாணம்னு இருந்துச்சு. சென்னை மாகாணம்னா என்னென்னா திருவாங்கூர் கொச்சி சமஸ்தானம். அதே போல் அந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஆந்திராவில் ஹைதராபாத் சமஸ்தானம், நிஜாம் சமஸ்தானம். இந்த பக்கத்தில் வந்து இந்த மைசூர் சமஸ்தானம். இதை தவிர தென்னிந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் கேரளாவில் ஒரு பகுதி, தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகாவில் ஒரு பகுதி, ஆந்திராவில் ஒரு பகுதி எல்லாம் மட்டுமல்லாமல் ஒரிசா மாநிலத்தில் கஞ்சம் மாவட்டம் வரையிலும் அன்றைக்கு இருந்தது சென்னை மாகாணம் என்பது. ஆங்கிலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் வரலாற்றை படிக்கும்போது அது வந்து சென்னை ராஜதானின்னு படித்தோம் நாங்கள். அதெல்லாம் அப்போ அந்த மாதிரி பெயர் இருந்த ஒரு காலம் வந்து அப்பெல்லாம் நம்ம இருந்துன்னு பார்க்குறோம். அப்போ அப்படி மாநிலங்கள் இருந்த போதிலும் கூட, ஆனால் காந்தி உட்பட காங்கிரஸில் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னு சொன்னால், இந்த மெட்ராஸ்லேயே ராஜதானியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பேர்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தமாகா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. அதே மாதிரி அங்கே திருவிதாங்கூர் காங்கிரஸ் கமிட்டி,
அதே மாதிரி ஆந்திராவில் அவங்களும் அப்படிதான் ஆந்திரா தான் வச்சிருந்தாங்க. அப்போ ஆந்திரா, கர்நாடகம், கேரளா, தமிழாக இருந்தாலும் கூட அந்தந்த பிராந்திய மக்களுடைய மொழிக்கான முதன்மை தான் அன்றைக்கு வந்து விடுதலை போராட்ட காலத்திலே இருந்து, அன்றைக்கு காங்கிரஸ்னு கூட சொல்லக்கூடாது, அன்றைக்கு இருந்த விடுதலை போராட்டத்திலே அப்படித்தான் வைக்கப்பட்டது. அதற்கு வந்து ஒரு நியாயங்கள் இருக்கிறது. இது எங்க இது வந்து சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால், நீங்க தமிழ்நாட்டில் அந்த ஒரு 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 மோசமான ஒரு விபரீதம் ஒன்று நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல இவங்க ஒரு பேர் வச்சாங்க, உடனே அவங்க பேர் எடுக்கணும்னு ஒன்று எடுத்தாங்க. இப்ப இதனுடைய விளைவும் வீச்சு எங்க போயிருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மாவட்டங்களுக்கு வந்து பல தலைவர்கள் பேரை வச்சு, அப்புறம் அந்த தலைவர்கள் பேரை வைக்க கூடாதுன்னு எடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பல இடங்கள்ல தெரு பெயர்கள்ல வந்து சாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் எடுத்தாங்க. இது எந்த அசிங்கமா எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப டாக்டர் நாயர் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்கு, அதை நாயர் எடுத்துட்டு என்ன வைப்பீங்க? டாக்டரோட. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விருகம்பாக்கத்துல ரெட்டி சாலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரெட்டிங்கிறது பாக்கெட்ல போட்டு வெறும் சாலைன்னு ஒரு பேர். எப்படி இது இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, அவர் அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுமை, ஒரு குறிப்பிட்ட தலைவர் என்பது அவருடைய பெயரால் அறியப்பட்டவர். அவர் வந்து நீங்க இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடுங்கிறது நம்பூதிரிப்பாடுங்கிற சாதியாக அவரை பார்க்கவில்லை. ஹர்கிஷன் சுர்ஜித்தை வந்து அவரை வந்து சாதி வாரியாக அதை பார்க்கவில்லை. அப்படி எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடியது இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இஸ்லாமிய சகோதரர்களுடைய அவருடைய பல்வேறு இயக்கங்கள்ல வந்து அவருடைய மதம் சார்ந்து அல்லது அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்கள் தான் அவர்களுக்கு இருந்தன. இன்னும் சொல்ல போனா அதில் அது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்ப வந்து சகோதரருடைய பேர் இருக்குன்னு சொன்னா அது என்ன, அது வந்து ஒரு மதம் சார்ந்த பெயரா இல்ல வேறு என்ன ஜாதி சார்ந்த பெயரா எனக்கு தெரியாது. ஆக தெரியாத இடங்கள்ல வந்து நம்ம வாயை திறக்கிறது இல்லை. தெரிஞ்ச இடங்கள்ல வந்து நம்ம ஏதோ ஒரு மாற்றை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி மிக மிக மோசமாக புரியாத அளவிற்கு மக்களை குழப்பக்கூடிய அளவில் செய்ய வேண்டியது தேவையா? இப்போ இன்னொன்னு சொல்றேன். இப்போ மவுண்ட் ரோடுங்கிறது வந்து ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் வைக்கப்பட்ட பெயர். அதை மாற்றி அண்ணா சாலை சொன்னார்கள். அதில் யாருக்குமே வேறுபாடு இல்லை. ஆனா அதை விட்டு இன்றைக்கு 20 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விருது, அது என்ன விருது வேணாலும் இருக்கட்டும், அது இந்தியா இருக்கட்டும் அல்ல வேற எந்த விருதா இருக்கட்டும், அதை போய் மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்ப நீங்க என்ன வருது என்று சொன்னால், இங்க இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு காழ்ப்புணர்வுல வரக்கூடிய ஒரு அரசியல் என்பது, இன்றைக்கு ஒரு வெறுப்பு அரசியல் என்பது இன்றைக்கு வந்து தொடர்ந்து ஊட்டப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். போன வாரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேற ஒரு பிரச்சனை. அவர் வந்து கருப்பா இருந்தாரா சிவப்பா இருந்தாங்களான்னு சொல்லிட்டு காங்கிரஸை பத்தி ஒரு அமைச்சரே பேசுறாரு. அப்புறம் இன்னைக்கு காலையில எல்லாம் பெரிய ரகலையான பிறகு இன்னைக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேங்கிறார். அப்ப என்ன என்று சொன்னால், இவர்கள் வந்து இப்போ ஒரு அரசியல் என்பது ஒரு கோட்பாடு சார்ந்த அரசியல் என்பது மாறி இன்றைக்கு தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பு வெறுப்பும் அல்லது கட்சி அரசியல் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் போய்விட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நான் என்ன கேட்கிறேன்னா, பாஜக பொறுத்த அளவுல நீங்க வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியில நீங்க வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க. நீங்க மெஜாரிட்டியில வந்திருப்பது பெருந்தன்மையா இருக்கணும். நீங்க இதுவரையில வரலாற்று இல்லாத அளவுக்கு பெரிய அளவிற்கு நீங்க பெருந்தன்மையா நீங்க வந்திருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கலாம்? நீங்க பெருந்தன்மையா இருக்கணும். நீங்க இந்த மாதிரியான இந்த சில்லறையான விவாதங்கள்ல போய் அதையெல்லாம் கிளப்பி என்னத்துக்கு பிரச்சனை பண்றீங்க? இன்னும் சொல்ல போனால் பாஜக எடுத்துக்கூடிய பல்வேறு முயற்சிகள் தோற்று போச்சு. நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா, நீங்க இந்த குரு சிஷ்யா என்னமோ தினம்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை மாத்துறீங்க, அது நிக்குதா? அப்புறம் என்ன சொன்னீங்கன்னா, வேணும்னா வச்சுங்க, வேண்டாதவங்க விட்டுருங்க, இஷ்டப்பட்ட மாநிலங்கள் வைத்துக் கொள்ளலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அப்ப எதை எடுத்தாலும் நீங்க ஒன்றை சொல்வதும் அதற்கு பிறகு வந்து ஒரு விளக்கம் கொடுப்பதும் அல்லது எதிர்ப்பு வந்த பிறகு அதை மாற்றிக்கொள்வதும் என்கின்ற அந்த மாதிரியான ஒரு போக்கு இருப்பது என்பது முதல்ல உங்களுக்கு ஒரு நிலைப்பாடே இல்லை என்று தெரியுது. அதுக்கு ஏன் நிலைப்பாடு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், ஒரு கோட்பாடு சார்ந்த ஒரு அரசியல் இல்லாமல் நீங்கள் பல்வேறு குறுகிய எண்ணங்கள் சார்ந்த அரசியலை இன்றைக்கு வந்திருக்கு. அதுல வந்து காங்கிரஸும் அதுல கொஞ்சமும் வந்து குறைந்தது என்று நான் நினைக்கவில்லை. கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்பது வந்து, பொதுவா நீங்க ஒரு பொதுவான ஒரு அரசியல் பார்வையாளரா இது போன்ற திட்டங்கள் என்ன சொல்றாரு, அதாவது திட்டமிட்டு இந்தியாவுடைய வரலாறை ஒரு காந்தி குடும்பத்துக்குள்ள அடக்க பாக்குறாங்க காங்கிரஸ் குடும்பம். அவங்க வெகு நாட்கள் ஆட்சி செய்த காரணத்தினாலே இந்த மாதிரி 2-3 குறியீடுகளை வச்சுட்டு எத்தனையோ போராளிகள் எல்லார் பேரையும் இவங்க வந்து மறைக்க பாக்குறாங்க. அதனால் இவர்கள் எந்த பெயரை கொண்டு எந்தெந்த விஷயங்களை ஐக்கானா காமிச்சு மக்கள் மத்தியில இப்படி காந்தி நேரு அப்படின்னு அவங்க விஷயங்களை உருவாக்குனாங்களோ அதை நாங்க எடுக்கவே நாங்க முயற்சிக்கிறோம், எடுத்துட்டு நாங்க எங்க பேரை இது பண்ணல, ஆனா அவங்களை எடுக்க நாங்க முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். எடுத்ததுக்கு பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க. ஜவஹர்லால் நேருடைய நகர் புனரமைப்பு திட்டம், அதை வந்து அடல் நகர் புனரமைப்பு புதுப்பித்தல் திட்டம்னு சொல்லிட்டு அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய அந்த பேரை வச்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி
என்னென்ன பெயர்கள் முந்தைய அரசுகளில் சூட்டப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் மாத்துறதுக்குள்ள வேலைகளை தெளிவாக செஞ்சிருக்கிறாங்க. நேரு இந்திரா பெயர்களில் இருந்த, அதாவது மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கிராமின் வித்யோக யோசனா திட்டத்துக்கு ஜனசங்க தலைவர் ஒருவரான தீனதயாள் உபாத்யாயாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு சர்தார் பட்டேல் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஜனசங் நிறுவன சியாமா பிரசாத் முகர்ஜி பெயரிலும் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மற்ற திட்டங்களின் பெயர்களும் விரைவில் மாற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆக எல்லா பேருமே பேர் எடுத்து ஆமா கம்ப்ளீட்டா புது பேரே ஆமா கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு அது வந்து தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த மாத்திரம் அவங்களும் சும்மா இல்ல. காங்கிரஸ் இந்த 3 பேர்ல தான், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இந்த 3 பேர்ல தான் முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே வச்சிருந்திருக்கிறாங்க. 1 2 கிடையாது. ராஜீவ் காந்தி கிராம வித்யோக யோஜனா, ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டம், ராஜீவ் காந்தி தேசிய குடிநீர் திட்டம், இந்திரா ஆவாஸ் யோசனா, இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், ராஜீவ் காந்தி குழந்தைகள் காப்பக திட்டம், ஜவஹர்லால் நேரு ரோஸ்கார் யோஜனா, ராஜீவ் காந்தி ஸ்ராமிக் கல்யாண் யோசனா, இந்திரா விகாஸ் பத்திரம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வு திட்டம், ராஜீவ் ரத்னா ஆவாஸ் யோஜனா. 3 பேர் தான் இந்தியா. ஆமா, இந்தியாவே, வேற யாருமே கிடையாது. அதுக்கு மேலையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசு சார்பில் 52 திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. அதுலயும் நேரு, இந்திரா, ராஜீவ் 3 பேர் தான். அதை போலவே இன்னொன்னு பாத்தீங்கன்னா 74 முக்கிய கட்டடங்களுக்கும் சாலைகளுக்கும் இந்த தலைவர்களுக்கு பெயர்கள் தான் இந்தியாவில் சூட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி 39 மருத்துவமனைகளுக்கு இவர்கள் பேர் தான் சூட்டப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு ஜனநாயக நாடு என்கிற நிலை மாறி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ராஜாக்கள் போய் திரும்ப ராஜாக்கள், அதாவது பிரிட்டிஷ நம்ம முதல்ல வந்து மன்னராட்சியை ஒழிச்சோம். மன்னராட்சி ஒழிந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷனுடைய ஆட்சி, அடிமை ஆட்சி வந்தது வெள்ளையர்கள். அப்ப வெள்ளையர்களே வெளியேறுன்னு சொல்லிட்டு காந்தியினுடைய போராட்டம், மக்களுடைய போராட்டம், ஜனநாயக போராட்டம், தேசிய போராட்டம் அப்படின்னு ஜாதி மதங்களை கடந்து பாஷைகளை கடந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போராடி சுதந்திரம் பெற்றோம். அன்னைக்கு நம்ம யாரும் அதையெல்லாம் பார்க்கல. பெற்றதுக்கு அப்புறம் காங்கிரஸையே விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு காந்தி சொன்னதை கேட்காம நேரு காங்கிரஸை உருவாக்கி காங்கிரஸ் மூலமாக ஆட்சியை பிடித்து அதை தொடர்ந்து நடத்தி அவங்க குடும்பம் மாத்திரம்தான் இந்தியாவில் இருக்கிற குடும்பம். காந்தி காங்கிரஸுக்கு எதிராக இருக்கு அந்த மூவ்மெண்ட். எஸ், அப்ப அவங்க குடும்பம் மாத்திரம்தான் இந்தியாவில் ஆளுகின்ற குடும்பம். அவங்க பேரை சொன்னா தான் தெரியும், அவங்க தான் இந்தியா. வெளிநாட்டுகள்ல எங்கே போனாலும் அவங்கள சொன்னா அவங்கள தான் தெரியும். இந்தியா ஒரு ஜனநாயக நாடுங்கிற நிலையை அவங்க மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப பெருவாரியாக வந்திருக்கிற நம்ம பிஜேபி அதை மாத்தணும். இவங்க ஐயா சொன்ன மாதிரி அந்த தங்க நாற்கர திட்டம் வந்து வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வந்தாங்க. அது வாஜ்பாயுடைய போட்டா அந்த ரோடுகள்ல நீங்க போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அப்படி கையை காட்டின மணிக்கு இருக்கிற ஒரு போட்டோ பெருசா போட்டிருப்பாங்க. அது இருந்தது, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க செஞ்சாங்க, அதனால இவங்களும் செஞ்சாங்க. இப்பவும் அது வாஜ்பாய் கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். அதனால அதுல தப்பே இல்லை. அந்த மாதிரி இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னேறு போறதை பார்த்து தான் பின்னேறு போகுது. முதல்ல ஏர் ஓட்டும் போது என்ன ஆகுது, முன்னேறு எப்படி ஓட்டி இருக்கிறானோ அதை போலவே பின்னேறு உழவர்கள் வந்து அதை தான் கரெக்டா செய்வாங்க, பின்னேறு அதான் ஓட்டுவான். அப்ப முன்னால இருந்த காங்கிரஸ் ஆட்சி முழுக்க முழுக்க மன்னர் ஆட்சி போல நடந்திருக்கு. அதன் விளைவு இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலை இருக்கு. அப்ப பிஜேபி வந்தோன்னா அவங்க பேர் மாற்றம் பண்றாங்க ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பா ஒருத்தர் தொடர்ச்சியா ஒருத்தர் அதே மாதிரி. எதுக்கு பேர் மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வரி பணத்துல செய்யக்கூடிய திட்டங்களுக்கு மக்களுடைய பெயர்களையோ இல்லைன்னு சொன்னா நாட்டுக்காக உழைத்தவர்கள், நாட்டுக்காக போராடியவர்கள் அவர்களுடைய பேரை இல்ல மக்கள் நலத்திட்டம்ங்கிற பெயர்களே வச்சாலே நல்லா இருக்கும். ஆனா மக்கள் வரி பணத்துல செயல்படக்கூடிய திட்டங்களுக்கு தலைவர்களுடைய பெயரை ஏன் சுட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இவங்களுடைய பெயர்களும் இவங்க விளம்பரங்களும் இருந்துகிட்டு இருக்கணுங்கிறதுக்கு தான் அதை செய்யறாங்க. அந்த நிலை தான் இருக்கு. இந்த நிலை சுதந்திரமான இந்தியாவில், ஜனநாயக இந்தியாவில் ஏற்புடையதா என்பதுதான் இப்ப கேள்வி. கண்டிப்பா. பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்ப வந்து பாரதிய ஜனதா பத்தி அவங்க 2 பேருமே விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து பல இடங்கள்ல காங்கிரஸ் தலைவர்களுக்கு பெயர்கள் போடுறது, அது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி பெயர்களை நீக்கிட்டு முழுக்க பாரதிய ஜனதா தலைவர்களுடைய பெயர்களை தீட்டுவதற்கான தீன உபாத்தியால இருந்து எல்லாருக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. இன்னும் பல பெயர்கள் அவங்க எடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க வச்ச இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, பிஜேபிக்கு முன்னாள் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் முழுக்க முழுக்க ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, இந்த நேரு, இந்த 3 பெயர்களை மட்டும்தான் இந்தியாவினுடைய அடையாளமாக இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்தியாவினுடைய எல்லாமே காங்கிரசினுடைய இந்த 3 தலைவர்கள் தான். காங்கிரசினுடைய பிற தலைவர்களை கூட காமிக்கல. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இவங்க 3 பேர் மட்டும்தான் எல்லா திட்டங்கள் பெயருக்கும் வச்சிருக்காங்க
ஆக இதுவே இந்தியாவுடைய மற்ற போராட்ட தலைவருடைய வாழ்க்கையை மறைக்கிற வேலைதான் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுடைய குற்றச்சாட்டா இருக்குது. எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, சுதந்திரத்திற்காக போராடிய அத்தனை தலைவர்கள் பெயரையும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நிலைகளிலும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் துணை பிரதமர் ஜெகஜீவன் ராம் பேர்ல கூட ஒரு இது இருக்கு. அதனால இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்க ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி பேர்ல இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்க இறந்தாங்க அதை பார்க்கணும். இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க? இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும், என் உடம்பில் இருப்பும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பாடுபடும் சொன்ன அடுத்த நாள் காலையில் அவங்க சொல்றாங்க. தன்னுடைய பாதுகாவலராலேயே சுட்டுக் கொல்லப்படுறாங்க. எதற்காக சொல்றாங்க அவங்கள? அதை நாம யோசனை பண்ணோம். ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனை பஞ்சாபினுடைய பொற்கோயில்ல நடந்தது. ஏன் நடந்தது? அங்க மிகப்பெரிய வன்முறை கூட்டம் ஒன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும், இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எடுத்த நடவடிக்கையின் பேரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதை நம்ம பதிவு பண்ணணும். இங்க அதை நாம நினைவில் வச்சுக்கணும். அதனுடைய காரணமாக பல இதுகளுக்கு அவங்க பேரை வைக்கணும். ஏன்னா அவங்க தியாகம் செய்திருக்கிறார்கள். நேரு பேர்ல இருக்குன்னு சொல்றாங்க. நேரு என்ற ஒரு மனிதன் மட்டும் இந்த நாட்டிற்கு பிரதமராக இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்திலே கீழே விழுந்து போன நிலையில் இன்றைக்கு ஸ்டேபிளா இந்தியா மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் அவர் நிறுவிய பொதுத்துறை நிறுவனங்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. காங்கிரஸ் அரசே பொதுத்துறை நிறுவனங்களை முழுக்க தனியாருக்கு தான் கொடுக்கறாங்க அவங்க. அதாவதுங்க, சில நேரங்கள்ல இந்த உலகமயமாக்கலோட நாமளும் இணைஞ்சு போக வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. இன்றைக்கு உலக பொருளாதார நிலைகள் நீங்க பாத்தீங்கன்னா உலகமயமாக்கலும் தேவை இருக்கு. நீங்க பழசியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அன்றைக்கு நேரு விதைத்த அதுதான் இன்றைக்கு நம்மளை காப்பாற்றி இருக்கிறது. அப்ப மகா ஒரு உன்னதமான ஒரு தலைவர்களுடைய பெயரை வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இந்திரா காந்தி பேரை வச்சிருக்காங்கன்னா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எப்படிப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இந்த நாட்டுக்கு தியாகம் செய்த தலைவர்கள் அவர்கள். அப்படி நீங்க சொல்லுங்க, யாராவது இருக்காங்க தலைவர்கள் அந்த மாதிரி தியாகம் செய்த தலைவர்கள் நீங்க சொல்லுங்க பாப்போம். நாட்டுக்கு தியாகம் செய்த அத்தனை தலைவர்கள் பெயரையும் வைத்திருக்கிறோம், இல்ல என்று சொல்ல முடியாது. நேதாஜியே திட்டமிட்டு புறக்கணிக்கிறது பாரதிய ஜனதா நண்பர். அதாவதுங்க, அவங்க போகாத ஊருக்கு வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ எங்க தலைவர் வல்லபாய் பட்டேல், எங்க தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவங்க கிட்ட தலைவர்கள் இல்ல. எந்த தலைவரை சொல்லுவீங்க? சுதந்திர போராட்டத்துக்கு போனவரு நான் பார்வையாளரா தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வந்தவர் தான் வாஜ்பாய். இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதை நான் கூட சொல்லல, சுப்பிரமணிய சாமி சொன்னார். இன்றைக்கு அவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணிய சாமி வாஜ்பாய் என்றவர் அங்க போய் சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் எல்லாரையும் அழைச்சிட்டு போறாங்க. இவரையும் கூட்டு போயிட்டாங்க. போலீஸ் அதிகாரி கிட்ட போய் நான் பார்வையாளராக வந்தேன், எனக்கு ஒன்னும் சுதந்திரத்துக்கு மேல எல்லாம் எனக்கு ஒன்னும் அக்கறை கிடையாதுன்னு சொன்னாரு. எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லி இதை சொன்னவர் யார்? இதை பதிவு செய்தவர் யார்? சுப்பிரமணிய சாமி. ஆகவே சுதந்திரத்திற்கும் இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அது போன்ற ஒரு தலைவர்களை இவங்களால சொல்ல முடியாது. அதனால எங்க கிட்ட இருந்து கடன் எடுத்துட்டு இருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் மேல என்ன இவங்களுக்கு பெரிய பாசம்? என்ன பெரிய பாசம்? அவரை பத்தி உண்மைகளை சரி சொல்லுங்களேன் பாப்போம். உங்ககிட்ட தானே மத்திய அரசாங்கம் இருக்கு, என்ன நிலை சொல்லுங்களேன், என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லுங்களேன். ஆவணங்கள் உங்ககிட்ட தானே இருக்கு, சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? வல்லபாய் பட்டேல நீங்க தூக்கி, எங்களுக்கு மகிழ்ச்சி தான், வல்லபாய் பட்டேலுக்கு நல்லா சிலை வைங்க. பட்ஜெட்ல சிலை வைக்க வேண்டும் என்று பணம் ஒதுக்கிய ஒரே அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம். சிலை வைக்கணும்னு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கியவங்க இவங்க. பட்ஜெட்ல எது எதுக்கு நிதி ஒதுக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. சிலைக்கு வைக்க வேண்டும் என்று பட்ஜெட்ல நிதி ஒதுக்கிய மாபெரும் ஒரு அரசாங்கம் மோடி அரசாங்கம். இன்றைக்கு நான் என்ன கேட்கிறேன், இந்த இதுல நீங்க பேரை மாத்துறதுனால என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் அழிச்சிடலான்னு பாக்குறீங்க, முடியாது. நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி பேரை எடுத்ததுனால மக்கள் மனசுல இருந்து அவங்க பேரை எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலைவர்கள், அந்த தலைவர்கள் பேரை எடுக்கும் பொழுது காங்கிரஸை தன்னால் வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறீர்கள். அப்படி இல்ல. சமீபத்தில் எடுத்த சர்வே என்ன சொல்லுது? மோடி அவர்கள் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரால தான் அந்த ஆட்சி வந்தது. மோடி என்ற ஒரு பிம்பத்தை காட்டிதான் பிஜேபி அரசாங்கம் இங்கு ஆட்சி அமைத்திருக்கிறது. அந்த பிம்பம் சரிந்து கொண்டிருக்கிறது. இனி அந்த ஆட்சிக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார். டெல்லியில் என்ன நடந்தது நமக்கெல்லாம் தெரியும். 33 பேரை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி அமைக்கல. இப்ப என்ன நடந்தது? 3க்கு போயிடுச்சு. சரிவு எங்க வந்திருக்கு? அதுல பாதாளத்துல சரிவு வந்திருக்கு. வரக்கூடிய நாடாளுமன்ற வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு.
இதுதான் அவங்க நிலைமை. ஆகவே என்ன நினைக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா அரசுக்கு சரிவுன்னா இந்த பேர் நீக்கத்துக்கு ஏன் காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும்? ஆமாங்க, இந்த தியாகம் செய்த தலைவர்கள் பேரை எடுக்கும்போது கடுமையான கண்டனத்தை நாங்க தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை தானுங்க. அவங்கள ஏதோ வழிபோக்கர்களாக நீங்க சொல்ல முடியாது. மிகப்பெரிய தலைவர்கள், எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்த தலைவர்கள். ராஜீவ் காந்தி என்ற ஒரு மாமனிதன் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பானா, இந்தியா என்ற ஒரு மாபெரும் தேசமே வேறு பொலிவோடு தோற்றமளித்திருக்கும். கோபிகிருஷ்ணன் சார் இப்ப அவர் என்ன சொல்றாரு, அதாவது இதுல இன்னொரு விஷயம், நீங்க முதல்ல நாங்க ஒன்னும் புதுசா இந்த விருதுல நீங்க பேர் சேர்க்கல, ஆனால் தாவூத் சார் சொல்லும் போது நீங்க கிட்டத்தட்ட பல பேர்களுக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பேரு, உங்க கல்விக் கொள்கை வகுத்த தீன உபாத்யா பேரு போன்ற, தீனபத்ரா பேரு போன்ற பல்வேறு பேர்களை சேர்த்திருக்கீங்க. இன்னும் பல திட்டங்கள் பெயர் எடுக்கப்படுங்கிற மாதிரியான விஷயங்களும் தகவல்களும் வெளியே வந்திருக்குங்கிற மாதிரி இதெல்லாம் இணையதளங்கள்ல இருந்து வந்த செய்தி தான். அப்ப நீங்க காங்கிரஸ் அரசு செய்யறதுதானே செஞ்சீங்க. அந்த விளக்கம்ங்கிறது அதுக்கப்புறம் இருக்கட்டும். அவங்கள இப்படி தலைவர்கள் அவங்க கட்சியை வளர்க்கறதுக்காக, மக்கள்கிட்ட மறந்துடக்கூடாங்கிறதுக்காக தலைவர்கள் இப்படி திணிக்கிறாங்க, செயல்கள் மூலமா எதுவுமே செய்யாம இப்படி அடையாளங்களை வச்சு அவங்க வெற்றி பெற பாக்குறாங்க, நீங்க குற்றச்சாட்டுனீங்க. அதே தானே நீங்களும் நடத்திருக்கீங்க, இது அதே தானே நீங்க முயற்சி பண்றீங்க. நாங்க வித்தியாசமானவர்கள் ஒரே உதாரணம் என்ன தெரியுங்களா, நரசிம்மராவ் 5 வருடங்கள் ஆட்சியில் இருந்தார். அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய பிணத்தை கூட டெல்லியில இருக்கக்கூடாது, உடனடியாக எடுத்துட்டு போயிடுங்க சொன்னாங்க. இன்றைய தினம் அவருக்கு நினைவு சின்னம் நாங்க தான் வச்சிருக்கோம் டெல்லியில. அவர் RSS கார் விட்டுருங்க, காங்கிரஸ் பிரதமர், காங்கிரஸ் அவர் RSS இந்தியாவின் பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர். தவறான தகவல் இல்ல, தயவுசெய்து டெல்லியில இருக்க. அவருடைய சாவே டெல்லியில இருந்து தான் எடுக்கப்பட்டது. டெல்லியில சோனியா அவர்கள் உடனடியாக ஆந்திராவுக்கு எடுத்துட்டு போனோம்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி அந்த சாவு அங்கிருந்து எடுத்துட்டு போனாங்க. அவருக்கு நினைவு சின்னம் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தான் வைத்திருக்கிறது, காங்கிரஸ்காரர்கள் செய்யல. காங்கிரஸ்காரர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு 3 பேர் தான் தெரியும். வேற யாரும் இன்றைக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தியை தெரியும். அந்த காந்திகளை தவிர்த்து வேற யாருக்கும் அவங்களுக்கு நினைவு வராது. அதுதான் நாங்க சொல்றது. இந்திரா காந்தி படுகொலையை பற்றி அண்ணன் ரொம்ப அழகா சொன்னார். ஆனா படுகொலைக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா? பிந்திரன்வாலே என்ற தீவிரவாதியை உருவாக்கியதே இந்திரா காந்தி தான். பிந்திரன்வாலே என்ற தீவிரவாதி உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அவன் மிகப்பெரிய தீவிரவாதியாக ஆக்கியது இந்திரா காந்தி. ஆனால் தான் பலி. அந்த என்றைக்கு நீங்கள் கத்தி எடுப்பவன் கத்தியால் சாவான் என்று சொன்னார்களோ அது உண்மையான பழமொழி. அந்த தீவிரவாதியை உருவாக்கியது காங்கிரஸ், இந்திரா காந்தி. அங்க இருக்கின்ற அரசியல் குழப்பத்துக்காக அவனை உருவாக்கி பொற்கோயிலுக்குள்ள போய் பூந்த பிறகு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன்ல அவனை கொல்லப்பட்டான். அதற்கு பிறகு பழி வாங்கினார்கள் இந்திரா காந்தி. அப்ப நீங்க பண்றதெல்லாம் தவறு பண்ணிட்டு மத்தவங்க மேல நீங்க குறை சொல்லக்கூடாது. நாங்க என்ன சொல்றோம், திட்டங்களுக்கு பெயர் அதை விட்டுருங்க, திட்டங்கள் பெயர். ஆனா இந்த மாதிரி தவறான தகவல்கள், நாங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறோம், முன்னால் சொல்றாங்க என்னுடைய ஒரு சொட்டு ரத்தமும் இந்த தேசத்திற்கு, மறுநாள் சுட்டு கொண்டாங்க. ராஜீவ்காந்தி எதற்காக கொல்லப்பட்டார்? யார் அவர் இந்த தமிழ் தீவிரவாதிகளை உருவாக்கியது? காங்கிரஸ் தானே. அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து எல்லாமே பண்ணீங்க. திருப்பி உங்களை தாக்குனாங்க. தாக்கிய பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? அவர்களை பூண்டோடு அழிக்கணும், இலங்கையில தமிழர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணி பிஜேபி காங்கிரஸ்க்கு வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டு பேருக்கும் குறை சொல்வதுக்கு வேற யாராவது காங்கிரஸ் இந்த மாதிரியான அரசியலுக்கு நாங்க போல. தீவிரவாதிகளை உருவாக்கி இந்த தேசத்திற்குள்ளேயே உங்களுக்கு அரசியல், பஞ்சாபுக்குள்ள இருக்கின்ற உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியலுக்காக நீங்கள் பிந்திரன்வாலே என்ற ஒரு தீவிரவாதியை உருவாக்குனீங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு? காலிஸ்தான் என்ற ஒரு அமைப்பு வந்தது. காலிஸ்தான் என்ற அமைப்பு வந்த பிறகு எத்தனை இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். தனிநாடுங்கிற கோரிக்கையை நீங்க ஏத்துக்குவீங்களா? எப்படி ஏத்துக்குவீங்க? பாரதிய ஜனதா ஏத்துக்காது, அவங்க ஒரு தேசிய கட்சி. அவங்க பிந்திரன்வாலே யாரால் உருவாக்கப்பட்டார்? அண்ணா அதுக்கு பதில் சொல்லட்டும். பிந்திரன்வாலே யாரால் உருவாக்கப்பட்டார்? காங்கிரஸுக்கு எந்த சரித்திரம் இருக்குங்க, சரித்திரத்தை நீங்க மாத்த முடியாது. நான் என்ன சொல்றேன், இல்ல வல்லபாய் பட்டேல் காரர்கள் அத்தனை பேரும் பிந்திரன்வாலேவை பஞ்சாபில் உருவாக்கியவர்கள் நாங்க தான் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிடையவே கிடையாது. ஒரு நாடு, தனி நாடு வேண்டும் என்று பல நாட்களாக கோரிக்கையை வைத்து பொற்கோயிலிலே ஆயுதங்களை குவித்து வைத்து போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னதற்கு பின்னாலேதான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். பொற்கோயிலை விட்டு வெளியே வாருங்கள், ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று சொன்னோம். கேட்டார்களா? இலங்கை ராஜீவ்காந்தி எப்படி கொல்லப்பட்டார்னு சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர்கள் 2 பேரும் நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பிரதமரை அயல் நாட்டிலே இருந்து வந்த ஒரு கூட்டம் சுடுகிறது. அதை நியாயப்படுத்தி பேசக்கூடாது. தமிழர்களுக்கு நாங்க தான் ஆயுத பயிற்சி கொடுத்தோம்னா அங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்து தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் எடுத்தார்கள். அதற்கு பலி
அவர்கள் செய்த நியாயப்படுத்தும் விதமாக தான் இருக்கிறது. என்னன்னா இந்த ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், பொதுவா தேசிய இனங்கள் தனிநாடு கேட்கிற பிரச்சனையில உங்க 2 பேருக்குமே ஒரே நிலைப்பாடு. எப்படி தனிநாடு கொடுக்க முடியும்? இல்ல அதான் ஒரே நிலைப்பாடு தான். இதுல நீங்க அதை உருவாக்குனீங்க, நீங்க அதை ஆதரிக்கின்னு கேக்குறத ரொம்ப முரண்பாடு. ஒரே கொள்கை தான். அவசியம் இந்திரா காந்திக்கு என்ன வந்தது? பிந்தர்வாலே என்பவர் ஒரு தீவிரவாதி. ஒரு தீவிரவாதி பொற்கோயிலை ஆக்கிரமித்துக் கொண்டான். குவித்து வைத்து பஞ்சாப்ல யாரு ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சிங்க. பஞ்சாபில் அன்றைய தினம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி. ஜெயில் சிங்குக்கும் அங்க இருக்கின்ற முதலமைச்சருக்கும் இருக்கின்ற பர்சனல் தகராறுல பிந்திரன்வாலே என்பவர் ஜெயில் சிங்கால் உருவாக்கப்பட்டு காங்கிரஸ் முழுக்க முழுக்க பிந்திரன்வாலே ஆதரவு கொடுத்தது. பொற்கோயிலுக்குள் ஆயுதங்கள் பதுக்கியது முழுக்க காங்கிரசுக்கு தெரியும். காங்கிரஸ் அரசாங்கம் தான் அன்றைக்கு பஞ்சாபை ஆண்டு கொண்டிருந்தது. சொல்லுங்க, ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாமல் அந்த மாநிலத்துக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள இவ்வளவு ஆயுதங்கள். ஒரு செய்தி சொல்ல விரும்புறேன். இந்த பிந்திரன்வாலா பிரச்சனை இது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அவரு சொல்லும்போது நண்பர் சொல்லும்போது அதை பிந்திரன்வாலா அப்படி பண்ணாருனாரு. அவரும் அதை சொல்றாரு. நான் அந்த 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 பின்னால வந்திருக்கக்கூடிய நிலைமைகளை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் பிந்திரன்வாலா உருவாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், பஞ்சாபில் காங்கிரஸ் என்பது செல்வாக்கு இழந்து போய்விட்டது. அகாலி தளம் அங்கே பெருமளவிற்கு அங்கே ஒரு பெரிய கட்சியாக உருவாகி தொடர்ந்து அவர்கள் ஆட்சி கட்டிலும் அவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த அகாலி தளத்தினுடைய வளர்ச்சியை காணப்படாத, சகிக்க முடியாத இந்திரா காந்தி தான் ஒரு தீவிரமான ஒரு இயக்கத்தை உருவாக்குது என்று சொல்லி அந்த பிந்திரன்வாலாவை உருவாக்குறாங்க. ஆனா கடைசியில் என்ன ஆச்சு என்று சொன்னால், இவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத அளவிற்கு பிந்திரன்வாலா அவருடைய கட்டுப்பாட்டை மீறி, அவரிடமிருந்து மீறி, அவர் பொற்கோயிலேயே ஒரு ஆயுத கிடங்காகவும் அவருடைய ஒரு குறுகிய ஒரு இனம் சார்ந்த அதை நோக்கிற்காக, சீக்கிய இனத்திலையும் அதிலையும் அவர் சார்ந்த பிரிவினுடைய நோக்கிற்காக அதை பயன்படுத்துவது என்று வரும்பொழுதுதான் இந்திரா காந்தி அதை எதிர்க்கிறாங்க. அப்ப என்ன என்று சொன்னால், நம்ம புராணத்துல கதையில சொல்லுவாங்கல்ல, வரம் கொடுத்துட்டு தலையில வச்சோன்னு ஓடினார் சிவபெருமான், அந்த மாதிரி பிந்திரன்வாலாவை அகாலி தளத்தை எதிர்த்து இவர்கள் உருவாக்கினார்கள். கடைசியில அதே ஆடு என்ன ஆனார்னா, காங்கிரசுக்கு எதிர்த்தான்னா அவர் வந்துட்டார். அவர் அகாலி தளத்துக்கும் பெப்பே, உனக்கும் பெப்பே, உனக்கும் பெப்பேன், கொப்பனுக்கும் பெப்பேன்னு கதை சொன்ன மாதிரி 2 பேருக்கும் அவர் பெப்பே கொடுத்ததுனால இந்திரா காந்தியால் சகிக்க முடியாத அளவுல தான் அவரை கொண்டார்கள். அதுதான் வரலாறு. அப்ப என்ன என்று சொன்னால், அது காங்கிரஸ்ல இப்படி கூட நியாயம் சொல்லலாம். ஆமா, பிந்திரன்வாலா நேர்மையா இருக்கிற வரைக்கும் நாங்க ஆதரிச்சோம், அவர் தீவிரவாதி ஆன பிறகு கொண்டு கூட சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வாய்ப்பு தான். ஏன்னா பிந்திரன்வாலா அப்படி மாறினார், அது உண்மைதான். காங்கிரசினுடைய ஆதரவில் இருந்து அவர் எதிராக போய் அவர் தனிப்பட்ட முறையில அந்த பொற்கோயிலையே ஆக்கிரமித்த ஒரு நிலைமை வரும்பொழுது வேற வழி இல்லாமல் நாங்கள் சுட்டோம் அல்லது அந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல விஷயம் என்ன? நீங்கள் உருவாக்கியதனுடைய விளைவாகத்தான் ஒரு பொற்கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவான மத வழிபாட்டு இடம் ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்திற்கு பயன்பட்டது. அதற்கு முதல்ல பாதை போட்டது யாரு? காங்கிரஸ் தானே, இந்திரா காந்தி தானே. அதனாலதான் அவங்க கொல்லப்பட்டார்கள். அவங்க கொல்லப்பட்டது என்ன தியாகம்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன்ல ஒரு சீக்கியருடைய புனித பொற்கோயில் சொல்லக்கூடிய இடத்துல பூட்ஸை போட்டுட்டு 10 ஆர்மிக்காரன் உள்ள பூந்து அடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர்களால் தாங்க முடியவில்லை. அதனாலதான் அவங்க எதிர்த்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதுல இந்திரா காந்தியை கொன்ன 2ஆவதாக இருந்த அந்த சத்வந்த் சிங் என்ற ஒருவருடைய பெயர்ல அவருடைய மனைவியை தேர்தல் நிறுத்துறாங்க. அவங்க ஒரு சாதாரணமான குடும்ப பெண். அவங்க எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாங்க? இந்தியாவிலே வரலாறு காணாத அளவிற்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயித்தார்கள். வெறும் குடும்ப பெண்ணு. அப்ப அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், சீக்கியர்கள் அந்த அளவிற்கு அவருடைய மத உணர்வுகள் புண்படுத்தப்பட்டது. அதனால வந்தது. சத்வந்த் சிங்கோட இருங்க தவறான கருத்தை சார் பதிவு பண்றாரு. சத்வந்த் சிங்கோட மனைவி வெற்றி பெறவில்லை. தவறு சும்மா வெறுப்படுங்க சார். சார் நீங்க சத்வந்த் சிங்கினுடைய மனைவி வெற்றி பெறவில்லை. தவறான தகவல் அது. எனக்கு தெரியும் நல்லா. ஏன்னா பஞ்சாப்ல நாங்க என்ன நடந்ததுன்ற அத்துப்படியா நான் வச்சிருக்கேன். பியான் சிங்கும் சத்வந்த் சிங்கும் சுட்டு கொன்றார்கள். என்ன எல்லாமே தெரியும். சத்வந்த் சிங் மனைவியை சிரோன்மணி அகாலிதளம் நிறுத்தியது. ஆனால் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அவர் சொன்னாரு, பிந்தர்வாலேவே இந்திரா காந்தி நேரடியா போய் வளர்த்து விட்டாருனாங்க. இந்திரா காந்திக்கு அந்த மாதிரியான அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. பிந்தர்வாலே என்ற ஒரு தீவிரவாதியை வளர்க்க வேண்டிய அவசியம் ஒரு பிரதமருக்கு எங்க இருந்துங்க வருது? சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொருத்தமாக இருக்க வேண்டும். சார் சொல்றாரு, பொருத்தமில்லாத ஒரு வாதத்தை இங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் போய்
பொற்கோயில் ஆயுத கிடங்குகளை வைக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி எப்படி வளர்ப்பாங்க? கண்டிப்பா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனா இது கேட்டுட்டு அவர்கிட்ட நான் போறேன். அதாவது நீங்க இந்த விஷயத்த இந்திரா காந்தி மேட்ரு பிருந்தன்வாலேன்னு கொண்டு போயிட்டீங்க. அது நான் கேட்டது வந்து இப்ப உங்களுக்குமே அந்த நோக்கம் இருக்குல்ல, அவங்க தலைவர்கள் அவங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து விமர்சிக்கிற இந்திரா காந்தி மீது அவங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க வச்ச தலைவர்கள் மீது அவங்க வந்து 1008 விமர்சனம் வைக்கிறாங்களே, இவங்க ஒரு மத துவேஷத்தை வளர்த்தவங்க, அவங்க ஒன்னும் பெரிய தேசத்துக்காக பாடுபட்டவங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அவங்க மேல விமர்சனம் வைங்க, அவங்க மேல விமர்சனம் இருக்கட்டும். எதற்கு இப்படி வந்து ஒரு கட்சியின் அடையாளமாக, ஒரு சித்தாந்தத்தின் அடையாளமாக இந்த நாட்டில் வந்து எல்லா கருத்தியல் உடையவங்களும் இருக்கிறாங்க. இந்துத்துவம் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, தேசிய பார்வை, இப்படி பல்வேறு கோணங்கள் இருக்கும்போது நீங்க ஆளும்போது உங்க சித்தாந்தத்தை வழிபட்ட போற்றி வளர்த்த தலைவர்களும் அவங்க வைக்கும் போது அவங்களுக்கு உயர்வா தெரிஞ்சவங்க தலைவர் பேர் ஏன் வைக்கணுங்கிறேன். இப்ப அவங்க வச்சதுக்கு இல்லை, நீங்களும் ஏன் அப்படித்தானே வைக்கதான முயற்சி பண்றீங்க? சித்தாந்தத்தை வந்து பட்டேல் அவர்கள் வளர்க்கலைங்களே. நாங்க பட்டேலுக்கு உலகத்திலே பிரம்மாண்டமான சிலை வைக்கிறோம். அண்ணன் சொன்னாரு காங்கிரஸ்காரர்கள் தான் இவங்க அடாப்ட் பண்ணணும்ட்டு. நாங்க காங்கிரஸ்காரரா பார்க்கல, இந்த தேசத்தினுடைய தலைவரா நாங்க பாக்குறோம். நீங்க பாத்திருக்கீங்களா பட்டேல தேசத்தினுடைய தலைவரா பாக்கலையே? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நீங்க தலைவரா பாக்கலையே? அவருடைய குடும்பத்தை 20 வருடங்களாக அவருடைய குடும்பம் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்குன்னா அவங்க உளவு பார்த்துட்டு இருந்தீங்களா ஐபிஏ வச்சு? இன்றைக்கு வெளியில வருது எங்களுடைய குடும்பத்தை 20 வருடங்கள் நேரு அவர்கள் எங்களுடைய குடும்பத்தை உளவு பார்த்து கொண்டிருந்தார். என்ன விஷயங்கள் தினமும் நாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், நேரு அவர்கள் வந்து எங்களோட குடும்பத்தை உளவு பார்த்தான்னு சொன்ன நேரு. அப்ப நேதாஜி என்ன தீவிரவாதியா? இந்த தேசத்துக்கு ஏதாவது துரோகம் பண்ணாரா? நாங்க சொல்ற விஷயம் அதுதான். நாங்க எங்களுடைய பெயர் நாங்க ஒரு அரசாங்கம் வந்ததுன்னா சில திட்டங்களை மாத்துவாங்க, சில திட்டங்கள் நீங்க வைத்திருக்கிறது என்னுடைய நான் சொல்றேன். இப்ப சகோதரர் ஒரு விஷயம் சொன்னார், 54 திட்டங்களுக்கு ராஜீவ், இந்திரா காந்தி, நேரு பேர் தான் இருக்கு. ஏன் வேற யாரும் தலைவர்களே, காங்கிரஸ்ல வேற யாரும் தலைவர்களே இல்லைங்களா? இரண்டாம் கட்டத்துல எவ்வளவு பெரிய தலைவர்களா இருக்காங்க. சி சுப்பிரமணியன் இருந்திருக்காரு, ராஜாஜி இருந்திருக்காரு. ஏன் இவங்க பேர்லாம் நீங்க வச்சிருக்கலாமே? ஏன் வைக்கல? தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜாஜி பேரை வைத்திருக்கலாமே. சி சுப்பிரமணியம் உங்களுக்கு வந்து புரட்சி, பசுமை புரட்சி கொண்டு வந்தவர் இருக்காருல்ல, அவர் பேரை வச்சிருக்கலாமே. இப்படி நீங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்களுடைய காங்கிரஸ்கார பேரை வைக்கிறது கூட நீங்க தயாரா இல்லையா? காமராஜர் பேரை வைத்திருக்கலாமாங்க? காமராஜருக்கு மிஞ்சி என்ன காங்கிரஸ்? காமராஜர் பேரை ஏதாவது ஒரு திட்டத்துக்கு நீங்க வைத்திருக்கலாமே, ஏன் வைக்கல? நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, காமராஜருடைய பெயரை ஏன் வைக்கல? இப்போ இந்திய லெவல்ல எந்த தேசிய கட்சிகளுமே தமிழ்நாடு தலைவர்கள் பேரை வைக்கல. எந்த தேசிய காமராஜர் என்பவர் நீங்க வந்து தேசியம் எடுத்துட்டீங்கன்னா அன்றைக்கே வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தவர். இந்திரா காந்தியை பிரதமராக நியமிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் காமராஜர். இந்திய அளவுல எந்த தேசிய கட்சிகளுமே தமிழ்நாடு அளவுல யாரையுமே அங்கீகரிச்சது இல்ல. இது வரைக்குமே வந்து தமிழர்களை மத்தியில் ஆள்ற எந்த அரசும், அது காங்கிரஸா இருக்கட்டும், அது பிஜேபியா இருக்கட்டும், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. தமிழர்கள் நிதி அமைச்சர்களாக முதல் நிதி அமைச்சரே தமிழன் தான் இருந்திருக்கான், சண்முகம். அப்ப அவருக்குமே மரியாதை இல்ல. அடுத்த நிதியமைச்சர் நம்ம சுப்பிரமணியம் இருந்திருக்காரு, அவருக்கும் கிடையாது. அடுத்த சிதம்பரம் இருந்திருக்காரு. இப்படி பல பேர்கள் வந்து நிதியமைச்சர்களாக இருந்து நிர்வாகத்தை திறம்பட நடத்தியிருக்காங்க, நம்பிக்கையாளர்களாக இருந்திருக்கிறாங்க, நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க. அவங்க பேர்களை எல்லாம் யாருமே வைக்கல. தமிழர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்கிறதுக்கு இதுக்கு மேல ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இன்னமும் இந்த நிலையிலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கும் நம்ம இவ்வளவு விவாதத்துக்கு நீங்க இந்த கருப்பொருளாக இதை கொண்டு வந்திருக்கீங்க. வெட்கக்கேடான ஒரு விஷயம். இவ்வளவு தமிழர்கள் அறிவாளியாக விவரமானவர்களாக எவ்வளவு முன்னணியில இருந்தும் கூட அவர்களுக்காக ஒரு அங்கீகாரம் இந்திய அளவுல இருக்காண்டா இல்ல. இந்திய அளவுல ஒரு அங்கீகாரம் இல்லவே இல்லை. அதனாலதான் இதை பத்தி நம்ம பேசும்போது நேரு குடும்பத்தை பத்தி பேசுற மாதிரி இன்னைக்கு இவர் வாஜ்பாயை சார்ந்தவர்கள் அவங்க அந்த குடும்பங்கள் பண்றாங்க. அப்ப என்னன்னா, யாரு ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வேண்டியவங்க ராஜாக்கள் மாதிரி வாழ்றதுக்கு ஒரு நிலையை உருவாக்க பாக்குறாங்க. அந்த நிலை தவறானது. மக்கள் வரி பணத்துல இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்ட தர்க்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் அதிகமாக நாட்டுக்காக ரத்தம் சிந்தினாரு, இவர் அதிகமாக நாட்டுக்காக ரத்தம் சிந்தினாருன்னு பேசுறாங்க. ஆனா ரெண்டு பேருமே வந்து தீவிரவாதத்தை உருவாக்கி இருக்காங்கிறதையும் மறைமுகமா பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தீவிரவாதிகளுக்கு உறுதுணையாக இருந்து. எதுக்கு தீவிரவாதம்? அவர் அண்ணன் வந்து காங்கிரஸ் சார்ந்தவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, தீவிரவாதத்தை நேரு அதாவது ஒரு பிரதமருக்கு அவசியம் இல்லை உண்மை. ஆனாலும் பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சிகளுடைய வளர்ச்சிக்காக மறைமுகமாக இது செயல்படுத்தப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க மாத்திரம், இந்தியாவில் மாத்திரம் இல்ல, ஆப்கானிஸ்தானும் அமெரிக்காவிலையும், அதாவது பின்லேடனை சுட்டுக் கொள்வதற்கு யார் பின்லேடனை வளர்த்தானோ அமெரிக்காக்காரன் தான் பின்லேடனை வளர்க்கிறான். ரஷ்யாவுக்கு எதிராக
பின்லேடனை வளர்த்தது யாரு, ட்ரெயின் பண்ணது யாரு? அமெரிக்காக்காரன். அரசு உருவாக்குவாங்க. ஆமா, அவனை வந்து கண்ட்ரோல்ல இருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி யாரெல்லாம், அதாவது ஈஸ்வரன் தலையிலே திரும்ப கை வைக்கிறதுக்கு, வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறதுக்கு போன கதை தான் இது. அதை போலவே இன்னொன்னு நீங்க அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈராக்கை நீங்க எடுத்து பாருங்க. சத்தாம் ஹுசேன் அமெரிக்காவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிற வரைக்கும் அது ஒத்து போச்சு. அன்னைக்கு அமெரிக்காவுக்கு கண்ட்ரோலாக இல்லைங்கும் போது அவர் வந்து கொலைகாரனாக்கப்படுறாரு, தூக்கில விடப்படுறாரு. இப்படி ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுமையில இருக்கக்கூடிய எல்லாருமே மறைமுகமாக தவறான செயல்பாடுகள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு தீமைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்காங்க. அது இல்லைன்னு இவங்களும் மறுக்க முடியாது, இவங்களும் மறுக்க முடியாது. மொத்தத்துல நம்ம நாடு இந்தியா வந்து ஜனநாயக நாடா அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேரளவுல ஜனநாயகம் இருக்கு. மக்கள் மத்தியில ஜனநாயகம் என்று சொல்லப்படுது. ஆனால் அரசர்களாக, இளவரசர்களாக நிறைய பேர் வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கு. மக்கள் நல திட்டங்களுக்கு மக்கள் நல திட்டங்களாக பேர் வச்சாதான் அது ஜனநாயக நாடா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொரு மன்னர் மரபை போற்ற மனதான் ஆட்சியாளர்களுக்கு இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. நிர்வாக உறுப்பினர் நினைக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அந்த நாங்க மன்னர் நினைப்புனா ஜன்தன் திட்டத்துக்கு யாருடைய பேரா வைத்து இருக்கலாம். ஜன்தன் திட்டம் கொடுத்தோம், அது வந்து ஸ்வச் பாரத்னு ஒரு கொடுத்தோம். தூய்மை இந்தியா கூட நாங்க RSS தலைவர்கள் யாருடைய பெயரா வைத்திருக்கலாம், அல்லது விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்கள் பெயரை வைத்திருக்கலாம், அல்லது ஜனசங்கத்தினுடைய தலைவர் பெயரை வைத்து நாங்க வைக்கலீங்களே. அதாவது எல்லா சில திட்டங்களுக்கு மாற்றப்பட வேண்டிய திட்டங்களுக்கு மாற்றிதாங்க ஆகணும். எதையும் நீங்க வந்து மாற்றாதீங்கன்னு சொல்லல. ஜன்தன் சொல்றாங்க, உங்கள் கையில் உங்கள் பணம்னு வச்சோம், யாரு தந்த தலைவர் பேர் வைக்கல. தூய்மை இந்தியா சொல்றாங்க பாருங்க, அது கூட நாங்க திட்டங்கள் சொல்றாரு. நீங்க உங்க வேலையே என்ன, நாங்க பண்ணதை காப்பி அடிக்கிற வேலை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆதார் அட்டை என்ன சொன்னீங்க, அது வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. அதை நாங்க தூக்கி எறிவோம் வந்த உடனே மேனிஃபெஸ்டோல சொன்னீங்களா இல்லையா, தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கு என்ன சொல்றீங்க? மரியாதைக்குரிய பிரதமர் என்ன சொல்றாரு மோடி அவர்கள், ஆதார் அட்டை இந்தியாவுடன் இணைத்துக் கொண்டிருக்கிறார் சொன்னாரு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பண்ணோம் மகாத்மா காந்தியினுடைய பேர்ல. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பத்தில் 3 கோடி பேரை நீங்க வேலையிலிருந்து எடுத்திருக்கீங்க. கிராம கூலி விவசாயிகளை இன்னைக்கு நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்க. நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கறேங்க, உங்களுக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? நீங்க நல்ல ஆட்சி கொடுப்பீங்க, ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் 15 லட்சம் ரூபாய் பணம் போடுவீங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் வரும்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்திரா காந்தி பேரு, ராஜீவ் காந்தி பேரு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பயம் வந்து விட்டது. இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தி பேரும் இருந்து கொண்டிருந்தால் நாம் மீண்டும் அரியணை ஏற முடியாது என்று மாற்றமல்ல, நீங்கள் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். டெல்லி தேர்தல் உதாரணம். அது மாத்திரமல்ல, ஒரு ஆய்வு அறிக்கை இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள். மோடியினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது, அவருடைய பிம்பத்தை காட்டிதான் இவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அந்த பிம்பம் சரிந்து கொண்டிருக்கிறது. இனி இவர்களுடைய ஜம்பம் பலிக்காது, சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு சொல்லுகிறது. ஆகவே இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி பேரை எடுக்க வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்கள். உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள், அரசியலோடு செய்கிறார்கள். இந்த பேர் நீக்கத்திலே அரசியல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்ல, இப்ப ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி போன்றவர்களுக்கு தேசம் தழுவிய அளவில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் கூட ஒரு கட்சியின் அடையாளமா தானே இந்திய மக்கள் பாக்குறாங்க. இந்திரா காந்திய, ராஜீவ் காந்திய இப்ப காந்திய பொதுவா தலைவராக ஏத்துக்குருவாங்க. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி என்ன காங்கிரஸ்காரங்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெற்றி பெற்று பிரதமர் ஆனவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் தானே இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க, அதுல என்ன சந்தேகம்? அப்ப ஒரு கட்சியினுடைய அடையாளத்தை எப்படி ஒரு நாட்டினுடைய அடையாளம்? காந்தி கூட காங்கிரசினுடைய அடையாளம் தான் இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி காந்தி காங்கிரஸ் கலைக்கு சொன்னார்னு. தேர்தல் கிடையாது, இப்ப ஒரே இந்தியாவுக்குள்ள நடக்கிற மாதிரி இத்தனை தேர்தல் கட்சிகள் கிடையாது. ஒட்டுமொத்தமா இந்திய அமைப்புல காந்தி ஏத்துக்கிட்டாங்க. 47க்கு அப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் ஒரு கட்சியின் அடையாளம் தானே. கட்சியின் அடையாளம் எப்படி இந்தியாவினுடைய திட்டங்களுக்கு பேரெல்லாம் வைக்கலாம்? அது இவர் மக்கள் வரி பணத்துல வைக்கிறதுக்கு நீங்க எப்படி ஆட்சியாளர்கள் தங்கள் பேரை? இல்ல நான் என்ன சொல்றேன், அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கட்சியின் அடையாளமாக நீங்கள் அவரை பார்க்க கூடாது. தியாகம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னாரு, மன்னர்களாக, இளவரசர்களாக வராங்கன்னு. நீங்க ஒண்ணு மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1976 எமர்ஜென்சிக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி தோத்து போச்சு. மரியாதைக்குரிய திரு மொரார்ஜி தேசாய் பிரதமரானவுடன் இந்திரா காந்திக்கு உண்டான அத்தனை செல்வாக்கையும் அவர் ட்ரெயின்ல ஃப்ரீ பாஸ் உண்டு எம்பிகளுக்கு, அதை கூட உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு தடை பண்ணாரு. அந்த நேரத்துலங்க யாரும் இளவரசரா இல்லவே இல்லை. இந்திரா காந்திக்கு டெல்லியில வீடு கிடையாது. இருந்த எல்லா சொத்தையும் நாட்டுக்கு உடைமையாக்கி விட்ட ஒரு மாபெரும் குடும்பம் அது. யாரும் இல்லைன்னா மறுக்க முடியாது. இந்திரா காந்திக்கு வீடு கிடையாதுங்க, நண்பர் வீட்டுல இருந்தாங்க. ட்ரெயின்ல போக முடியாது. நீங்க நான் உண்மையாக பதிவு செய்ய விரும்புகிறேனுங்க, சத்தியமாக சொல்லுகிறேன், இந்திரா கையில பணம் கிடையாது.
ட்ரெயின்ல போறதுக்கு கம்பானியனா மரகதம் சந்திரசேகர் கம்பானியனாக ட்ரெயின்ல போனாங்க. சத்தியமான உண்மை. ஆகவே யாரும் காங்கிரஸ் கட்சியில இளவரசராகவோ மன்னராகவோ வாழவே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை மனதில் வைத்து சொல்லுகிறார். நிச்சயமாக கிடையாது. இளவரசரால யாரும் இல்ல. அவங்களுக்கும் இன்னைக்கு சொந்த வீடு டெல்லியில இல்ல. நீங்க மனசுல வச்சுக்கணும். காங்கிரஸ்காரன் அப்பழுக்கற்ற ஒரு தலைவர்களாக தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க குறுநில மன்னர்களாகவோ பெருநில மன்னர்களாகவோ இளவரசர்களாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. வன்மையாக நான் அதை மறுக்கிறேன். கண்டிப்பா நீங்க இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அதாவது திரும்ப இப்போ பாஜகவுடைய அரசியலே இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த இந்த கட்சிகளுக்குள்ள வரக்கூடிய சில வேறுபாடுகள், உள்ள இருக்கக்கூடிய சில உள் பிரச்சனைகள், உள் அரசியல், அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பாஜக பல விஷயங்களை செய்யறாங்க. இப்ப அவர் கூட பேச்சாக சொன்னார், 20 வருஷம் நேதாஜி என்னுடைய குடும்பத்தை பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லை. இதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. ஏன்னு கேட்டா, இப்பதான் நான் 1 மணி நேரம் ஒரு இடத்துல இப்பதான் ஒரு பேசிட்டு வரேன். சுபாஷ் சந்திர போஸ் 1934 இந்திய போர்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். 34ல் 1921 19 தென்னாப்பிரிக்காவை விட்டு காந்தி வந்த பிறகு 20ல் தான் அவர் அரசியலுக்கு வருகிறார். 20லிருந்து 34 வரை இருக்கக்கூடிய 14 ஆண்டு சரித்திரத்தை இந்திய போர் என்கின்ற பெயரிலே சுபாஷ் சந்திர போஸ் எழுதி, அது இங்கே இல்ல வியன்னாவில் முதல்ல வெளியிடப்பட்டது ஆங்கிலத்தில். அந்த நூல் இந்தியாவிற்கு வரும்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்து அந்த புத்தகத்தை. ஏன்னா அன்றைக்கு இருந்த நேதாஜி மேல அவருக்கு இருந்த அந்த கோபத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்யப்பட்டது. அது தமிழ்ல இப்ப நம்முடைய அலைகள் வெளியீடாக வந்திருக்கு. அதுல ஒரு இடத்துல கூட நேருவை பற்றி ரொம்ப மோசமாக பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் காந்தியினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இடத்துல கூட நேருவை பற்றி மோசமா பேசல. இன்னும் சொல்ல போனால் மிக உயர்வாக பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய மிதவாதிகளுக்கு எதிராக ஒரு தீவிரவாத குழுவாக நாங்கள் இயங்கினோம், நானும் நேரு போன்றவர்கள் இயங்கினோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் முழுக்க முழுக்க காந்தியினுடைய அவருடைய செல்வாக்குக்கு ஆட்பட்டவராக அவர் போய்விட்டார் அப்படின்னு. ஏன்னு கேட்டா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் முடிந்த பிறகு அன்றைக்கு ஒரு உடன்பாடு ஒன்று வருகிறது. இங்க இருக்கக்கூடிய ஒரு வைஸ்ராயோட பேசி ஒரு உடன்பாடு வருகிறது. அந்த உடன்பாட்டில் நேரு கையெழுத்து போடுறார். அப்படி நேரு கையெழுத்து போடும் போது அது போடக்கூடாது என்று சொல்லி நேதாஜி சுபாஷ் சொல்லும் போது அவர் அன்னைக்கு நேரு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு தளபதியினுடைய ஆணையை சிறமேற்று நடத்தக்கூடிய ஒரு சிப்பாயாகத்தான் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த உடன்படிக்கையில கையெழுத்து போட்டதை பற்றி சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னு என்று சொன்னால், அப்ப கூட அவரு நேதாஜி என்ன சொல்லவில்லை என்று சொன்னால், அப்ப கூட நேருவை சொல்லவில்லை. நேரு அந்த காந்தியினுடைய அந்த மிதவாத அவருடைய ஒரு மாறான ஒரு முடிவுகளுக்கு இவர் மிகவும் பணிந்து அவருடைய செல்வாக்கிலே இவர் போய்விட்டார். ஒரு கருத்து அப்படின்னு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு இடத்துல கூட அதை பத்தி சொல்லல. இன்னும் சொல்ல போனா காந்தியை பத்தியாவது விமர்சனம் இருக்கு, ஒரு இடத்துல கூட நேதாஜி பத்தி நேரு பத்தி விமர்சனம் இல்ல. ஆனால் மவுண்டன் பிரபுட்ட இவங்க நேதாஜி வந்தால் நாங்கள் பிடித்து கொடுப்போம்னு கையெழுத்து போட்டதா சொல்லி ஃபாடு பிளாக் தொடர்பா எழுதின நூல்கள் இந்த கருத்து அதெல்லாம் ரொம்ப அப்பட்டமான பொய். நான் என்ன சொல்றேன்னா, இது அப்படி இருந்ததுன்னு சொன்னால் 7 நாள் முதல் நாள் இன்னைக்கு சொன்னா அடுத்த 1 மணி நேரத்துல நீங்க அந்த ஃபைலை வெளியில கொண்டு வர வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு நேரம்? இப்ப இன்னொன்னு கேக்குறேன், மோடி எதுக்கு ஜெர்மனிக்கு போறாரு? அவர் போனது அங்க இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு மூலதனத்தை கொண்டு வருவதற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அங்க இருந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு கண்காட்சியை அங்க இருக்கக்கூடிய பிரதமரோடு சேர்ந்து அதை திறப்பதற்காக போகிறார். போற இடத்துல ஏதோ நேருடைய நேதாஜியுடைய பேரனை சந்திச்சு உடனே அவர் ஒரு அரசியல் பண்றாரு. எங்களை 20 ஆண்டுகளாக நேரு தான் எங்களை பாதுகாத்தார். எங்க அதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு? இருந்ததுன்னா இன்னைக்கு கொடுக்கலாமே, இதுக்கு எதுக்கு நேரம்? அப்புறம் அவர் உடனே என்ன மோடி சொல்றாரு, நீங்க டெல்லிக்கு வாங்க, நான் உங்களை எல்லாம் பாக்குறேன். அப்புறம் இந்த நாள் பார்த்தா நேதாஜி குடும்பம் பூரா பார்த்து நான் ஆயிட்டு உங்களுக்கு எல்லாம் பண்றேன். இதெல்லாம் என்ன வெறும் அரசியல்? இதெல்லாம் வெறும் ஆரவார அரசியல். இந்த மாதிரி அரசியல் பண்ணுவதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், நான் மீண்டும் தான் சொல்கிறேன், பாஜக நீங்கள் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், காங்கிரஸை விட பெரும்பான்மையோடு வந்திருக்கிறீர்கள். அந்த பெரும்பான்மையோடு நீங்க வந்த பொழுது உங்களுக்கு புகழ் உச்சியில இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டியது பணிவு. உங்களுக்கு இப்பதான் நீங்க பணிவாகவும் மற்றவரோடு அரவணைத்து போகக்கூடிய ஒரு சூழல். நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன நினைச்சாலும் செய்யலாங்கிற அளவிற்கு உங்களுக்கு ஒரு குரூப் மெஜாரிட்டி. அப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான இந்த விவகாரத்தை பண்ணாதீங்க. நலத்திட்டங்கள் பெயர் வைப்பது காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு நடுவண் அரசு தொடர்ந்து தவறு செய்துன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா இங்க அம்மா திட்டம், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம்
இது மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்தா அவங்களுடைய பெயர்கள் வருது. இது அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா உடனடியா தமிழ்நாட்டுல வந்து நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டுல இது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இவங்க கட்டின கட்டடம் இருக்கக்கூடாது, இவங்க கட்டின பேர் இருக்கக்கூடாது. இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க அதை வந்து தமிழ்நாட்டை பார்க்கும்போது எனக்கு குறைவா தான் தெரியுது. எப்படி குறைவா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய திட்டங்களுக்கு எதையுமே பேர் மாற்றல. அந்த தமிழ்நாட்டில் பேர் மாற்றி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு திட்டம் தான். 5 திருமண திட்டங்கள் இருக்கு. திருமண உதவி, அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம், ஈவேரா மணி அம்மையார் நினைவு ஏழை விதவைகள் மகள்கள் திருமண உதவி திட்டம், அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம், அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் என்ற பெயர்களில் இந்த திட்டங்கள் பெயர் சூட்டப்பட்டிருந்தன. அதுல ஒரு திட்டத்துக்கு மாத்திரம் பெயர் மாத்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சமூக நலத்துறை சிறப்பாக 5 இந்த ஏழை பெண்களுக்கு திருமண உதவி வழங்கும் இழப்பு திட்டத்துக்கு பெயர் மாற்றப்பட்டுள்ளது. கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் பெண்களுக்கு இதுவரை அஞ்சுகம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டங்கள் கீழ் நிதி உதவி வழங்கப்பட்டது. இப்போது இந்த திட்டத்திற்கு டாக்டர் முத்துலட்சுமி நெட்டியார் அஞ்சுகம் அம்மையார் பேர் வந்து இந்த ஆட்சிக்கு இல்ல, அதாவது அதுக்கு யார் போட்டிருக்காங்க? கலைஞர் காப்பீடு திட்டமே மாறி போச்சு. சீலா பாலகிருஷ்ணன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கலைஞர் காப்பீடு மாறி போச்சு. அரசு காப்பீட்டு திட்டம்ங்கிற மாதிரி தான் அது கொண்டு வந்திருக்காங்க. காப்பீட்டு திட்டம். ஆமா. அப்ப இதுக்கு அடுத்து வந்து வர்றதெல்லாம் புதிய திட்டங்கள். இப்ப அதுக்கு அம்மா பேர்ல நீங்க வந்து அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே வந்து அதுவே வரி பணத்துல தானே வருது. ஆமா, அதுக்கு மட்டும் அதான் சொல்றேனே உங்களுக்கு. இது வந்து எங்க இருந்து வர்றது நீங்க அதை கவனிச்சு பாருங்க. இந்த திட்டங்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய இந்த முன்னோடியாக யார் இருக்கா? இப்ப நம்ம பேச்சு வந்து இந்தியாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழல், இந்தியாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்களுடைய நிலைப்பாடு எங்கிருந்து வருகிறது? மேலே இருப்பவர்களாக முன்னேறு எப்படியோ அதான் பின்னேறு. முதல்ல இருக்கிறவங்க எப்படி நடத்துறாங்களோ அதை பின்பற்றி தான் பின்னால வர்றவங்க நடத்துறாங்க. அதனால இவங்க புதுசா வர்ற திட்டங்களுக்கு பிஜேபி அரசு பேர் வச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. புதுசா இப்ப ஆரம்பிக்கக்கூடிய எந்த திட்டத்துக்கும் பிஜேபி வந்து காங்கிரசுடைய பேரை எடுக்காம புது பேர்களை வச்சு போயிருந்தா யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. காங்கிரசார் வைத்த பேர்களை மாட்டி விட்டு அந்த திட்டங்களுக்கு இவங்க புதுசா பேர் சூட்டுறதுனாலதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு விவாதமாக இங்க விவாத மேடைக்கே வந்திருக்கு. அப்ப இந்த விவாதத்தின் வாயிலாக நாம் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்ன, மக்களுக்கு கருத்தை என்னவாக நம்ம கொண்டு செல்ல விரும்புறோம்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய வரி பணத்தில், மக்கள் பணத்துல மக்கள் சேவை திட்டங்களை நீங்க மக்களுடைய சேவகர்களாக, அதாவது அரசியல் தலைவர்கள் யார் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு சேவை, சேவகர்கள் மக்களுக்காக சேவை, அதாவது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல தான் நீங்க வர்றீங்க. மக்களுக்கு நாங்க வந்து ரெப்ரசன்டேஷன், அதாவது சேவை செய்யறதுக்கு வர்றோம் அப்படிங்கறதுல தான் எல்லாருமே வர்றீங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் சேவையை மறந்துடுறீங்க. ஐயா சொன்னாங்க இளவரசர்களாக நாங்க வரல, வீடுகள் எல்லாம் இல்லை அப்படின்னாங்க. ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு, அவங்க அறக்கட்டளைங்கிற பேர்கள்ல பல ஆயிரம் கோடிக்கு சொத்து இருக்கு. அவங்க பேர்ல வீடு கிடையாது, அவங்களுக்கு 25,000 ரூபாய் பேங்க்ல இருக்கு, சொந்தமே கார் கூட கிடையாது. அவங்க அதை தாக்கல் பண்ணிருக்க மனுவை பாருங்க, தேர்தல் மனுல. ஆனா பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணி இந்தியா பூரா தேர்தல் நடத்துவாங்க. இது எப்படி இருக்கு? என்னால முடியுமா? ஐயாவால முடியுமா? இவரால முடியுமா? சொல்லுங்க, இங்க சொல்லுங்க. எங்களால எல்லாம் முடியாதது அவங்களால மாத்திரம் முடிஞ்சிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பல ஆயிரம் கோடிக்கு அறக்கட்டளைகள்ல சொத்துகள் இருக்கு. அவங்க வாட்டுக்கு போவாங்க. ஐயா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, இந்திரா காந்தி வந்து ட்ரெயின்ல கூட போக முடியாத ஒரு சூழல் அடுத்து எப்படி பண்ணாங்க. அதனால இது மாதிரி தவறு, அதாவது நீங்க கட்சி மேல பற்று வைங்க, உங்க தலைவர் மேல பற்று வைங்க, நாங்க தப்புன்னு சொல்லல. தவறான கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்காதீங்க. ஒண்ணும் இல்லாதவங்க ஆட்சிக்கு வர முடியாது, அரசியல் பண்ண முடியாது. அவர்களுக்கு எங்க ஐயா உங்க கருத்தை மதிக்கிறேன், உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிறேன். பணம் இல்லாதவங்க இன்னைக்கு அரசியல்ல நிக்க முடியாது, யாருமே நடத்த முடியாது. அதனால இதை போய் தவறாக தெரிஞ்ச உண்மையை தவறாக பேசக்கூடாது. அரசியல் இயக்கம் இது, அரசியல் இயக்கம் நடத்துறதுக்கு வந்து எங்க இன்னைக்கு எல்லாமே பிஜேபி கூட என்ன சொல்லிருக்கு, அரசியல் கட்சிகள் பணம் வாங்கலாம்னு சொல்லுது. அரசியல் கட்சி யார் பணம் வாங்காம இருக்காங்க? தொழிலதிபர்கிட்ட. அது வேற தலைப்பு. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த எடுத்துக்கொண்ட தலைப்பில் கட்சி அரசியல் என்பதையும் தாண்டி பொதுவான தரவுகள், குறிப்பாக வரலாற்று குறிப்புகள் என 4 ஆளுமைகளுமே பல்வேறு விஷயங்களை இங்கு நமக்கு நினைவு கூர்ந்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். பல்வேறு கோணங்களில் வேறுபட்ட கருத்துக்களுடன், மாறுபட்ட பார்வைகளுடன் அவர்கள் பதிவு செய்தாலும் நிச்சயமாக இந்த விவாத அரங்கம் பல்வேறு விஷயங்களை, காங்கிரஸை பற்றியாக இருந்தாலும், பாரதிய ஜனதாவை பற்றியாக இருந்தாலும், தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய பொதுவான நிலைமைகள், சூழல்கள் குறித்து பல்வேறு தரவுகளில் நாம் ஆழமாக விவாதித்தோம் என்றே நாம் நினைக்கின்றோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர் கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கும், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய ஷேக் தாவூத் அவர்களுக்கும்,
மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் நெய்வேலி பாலு அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தர்.